திருக்குறள் 28. குறள். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து. மறைமொழி காட்டிவிடும். அதிகாரம் வான்சிறப்பு. இயல் அறத்துப்பால். ஆசிரியர் திருவள்ளுவர். தமிழ் பொருள். நல்ல அறிவும் நற்பண்பும் உண்மையும் நிறைந்த பெரியோர்களின் பெருமையை அவர்கள் சொல்லும் ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள வார்த்தைகள் உலகத்தில் வெளிப்படுத்திவிடும். எளிய விளக்கம். ஒரு மனிதர் உண்மையாக நல்லவரா, அறிவாளியா, உயர்ந்த பண்புடையவரா என்பதை அவருடைய பேச்சிலிருந்தே தெரிந்து கொள்ள முடியும். அவர்களின் வார்த்தைகள் வெறும் பேசுவதற்காக அல்ல, அவற்றில் அறிவு, அனுபவம், நல்ல எண்ணம் மற்றும் மனிதநேயம் இருக்கும். அதனால் அவர்களின் வார்த்தைகள் அவர்களின் பெருமையை உலகிற்கு காட்டிவிடும். உதாரண கதை. ஒரு ஊரில் 2 ஆசிரியர்கள் இருந்தார்கள். ஒருவர் மிகவும் அதிகமாக பேசுவார். ஆனால் அவர் பேசும் வார்த்தைகளில் பெரிதாக அர்த்தம் இருக்காது. மாணவர்கள் சில நேரம் கேட்டு சலித்து விடுவார்கள். மற்றொரு ஆசிரியர் மிகவும் அமைதியானவர். அவர் அதிகமாக பேசமாட்டார். ஆனால் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மாணவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஒருநாள் பள்ளிக்கு ஒரு பெரிய அதிகாரி வந்தார். அவர் இருவரிடமும் சில கேள்விகள் கேட்டார். முதல் ஆசிரியர் நிறைய பேசினார். ஆனால் பதில்களில் தெளிவில்லை. அமைதியான ஆசிரியர் சில வார்த்தைகள் மட்டுமே பேசினார். ஆனால் அவர் கூறிய விளக்கம் மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் இருந்தது. அந்த அதிகாரி உடனே சொன்னார், இந்த ஆசிரியர் உண்மையான அறிவாளர். அவர் பேசும் வார்த்தைகள் அவருடைய பெருமையை காட்டுகின்றன. இந்த கதையின் பொருள். அறிவுள்ள மனிதர் அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சில வார்த்தைகளே அவருடைய அறிவையும் பெருமையையும் உலகிற்கு காட்டிவிடும். ஊக்கவுரை. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நமது குணத்தையும் அறிவையும் காட்டுகிறது. அதனால் நாம் பேசும் வார்த்தைகள் உண்மையானதாக இருக்க வேண்டும், பயனுள்ளதாக இருக்க வேண்டும், பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். அப்படியான வார்த்தைகளே மனிதனின் மதிப்பை உயர்த்தும். நிஜ வாழ்க்கை சம்பவம். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் மிகவும் எளிமையான மனிதர். அவர் பேசும்போது பெரிய பெரிய சொற்களை பயன்படுத்த மாட்டார். மிகவும் எளிய வார்த்தைகளில் பேசுவார். ஆனால் அந்த வார்த்தைகள் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருந்தது. அவரின் ஒரு சிறிய வரி, ட்ரீம் ட்ரீம் ட்ரீம். ட்ரீம்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு தாட்ஸ் அண்ட் தாட்ஸ் ரிசல்ட் இன் ஆக்ஷன். இந்த ஒரு வாக்கியம் மட்டும் உலகம் முழுவதும் உள்ள இளைஞர்களை ஊக்கப்படுத்தியது. இதுவே இந்த குறளின் உண்மை அர்த்தம். நகைச்சுவை உதாரண கதை. ஒரு மனிதர் தன்னை பெரிய அறிவாளி என்று நினைத்துக் கொண்டார். ஒரு கூட்டத்தில் அவர் எழுந்து பேச ஆரம்பித்தார். நான் மிகவும் பெரிய விஷயங்களை சொல்லப் போகிறேன் என்று சொல்லி அரை மணி நேரம் பேசினார். கூட்டம் முடிந்த பிறகு ஒருவர் கேட்டார், அவர் என்ன சொன்னார்? மற்றவர் பதில் சொன்னார், அவர் நிறைய சொன்னார். ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் ஒரு வயதான மனிதர் எழுந்து 2 வரிகள் மட்டும் பேசினார். அந்த 2 வரிகளே எல்லோருக்கும் மிகப்பெரிய பாடமாக இருந்தது. கதையின் சின்ன பொருள். அதிகமாக பேசுவது அறிவின் அடையாளம் அல்ல. அர்த்தமுள்ள வார்த்தைகள் பேசுவதுதான் உண்மையான அறிவின் அடையாளம். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி.